நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி உள்ள ட்ரைனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு 15 புறா 30 கிலோமீட்டர் ட்ரைனிங் போடலான்ட்டு நினச்சிருந்தோம். எந்த ஸ்பாட்டுனா வள்ளியூர் ஸ்பாட்டை நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். வள்ளியூர் விட்டு நம்ம லாப்டுக்கு 30 கிலோமீட்டர் ஏர் டிஸ்டன்ஸ் வரோம். காலையில் கிளைமேட் நல்லா இருந்து, அதனால் கொண்டு விட்டுறலான்ட்டு ஒரு முடிவோடு தான் இருந்துச்சோம். ஆனால் நேற்று சென்னை வானிலை அறிக்கை கொடுத்துருந்தாங்க. சவுத்தில் 5 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. மழை அதிகம் இருக்குன்னுட்டு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் நம்ம ஏரியாவில் மழை பெய்யாதுன்னு ஒரு நம்பிக்கையில் தான் ட்ரைனிங் எடுத்திருந்தோம். காலையில் நம்ம ட்ரைனிங் ஸ்பாட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் தான் மழை சாரல் அடிக்கதை நோட் பண்ணோம். அப்போந்தான் நாங்கள் நினச்சோம், தெரியாமல் ட்ரைனிங்க்கு பிராய பிடிச்சிட்டு வந்துட்டோன்னுக்கிட்டு. நம்ம பொதுவாக ட்ரைனிங் விட்டோம்னா மழையோடெல்லாம் புறாக்கள் வரோம். ஆனால் அதுக்குள்ளே கிளைமேட் இருக்கணும். சில இடங்களில் நல்ல மழை பெய்யும், அதை தாண்டி கொஞ்சம் ஏரியாக்களில் நல்ல வெயில் அடிக்கும். அந்த மாதிரிப்பட்ட கிளைமேட்டுகள் இருந்துச்சுன்னா புறா விட்டால் ஓரளவு புறாக்கள் ரூட்டை பிடிச்சி வந்துடும். ஆனால் டோட்டலாக மேகமூட்டம் ஜாஸ்தியாக இருந்து இந்த மழை சாரல் அடிச்சுக்கிட்டே இருந்துன்னா புறா சுத்தமாக ரூட்டை பிடிச்சிக்கிடாது. அது எவ்வளவு பெரிய கடிகட்டின புறாயாட்டு இருந்தாலுமே புறா ரூட்டை பிடிச்சிக்கிடாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டியிருந்தோம். நாங்களும் இதே மாதிரி வானிலை அறிக்கையை கொடுத்துருந்து, நாங்கள் வானிலை அறிக்கையை பார்க்காம ஒரு 150 கிலோமீட்டர் ட்ரைனிங் போடக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு, காலையில் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. பிராயை ஓப்பன் பண்ணி விட்டோம். கரெக்டாக 1 மணிக்கூரில் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. ஆனால் அந்த புறாக்கள் கரெக்டான ரூட்டில் வந்திருக்கோன்னா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆனால் புறா ரூட்டில் பறக்கலை. கிளைமேட்டு இப்படி மோசமாக இருந்தனால மழை அடிக்க ஆரம்பிச்சிட்டு. அன்றைக்கி மழை அடித்தனால எந்த ஒரு புறாயுமே எங்கள் வீட்டுக்கு வரல. நாங்கள் அப்போ 20 புறாக்கள் ட்ரைனிங் விட்டுருந்தோம். எந்த ஒரு புறாயுமே வீட்டுக்கு வரல. அடுத்த நாள் தான் ஒரு 7 புறா எங்கள்கிட்ட ரிட்டர்ன் ஆயிடுச்சு. பாக்கி எல்லா புறாக்களும் 13 புறாக்கள் அந்த டைமில் நாங்கள் இந்த மழையோடு விட்டு தொலைச்சோம். அதனால் நம்ம என்றைக்குமே இந்த கிளைமேட்டுகளை அனுசரித்து தான் நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். புதிய ஃபேன்சியர்மார்கள் நம்ம புறா ரொம்ப நல்ல புறா ட்ரைனிங்க்கு பிராய கொண்டு வந்தாச்சு, ஓப்பன் பண்ணி விட்ருவோன்னா நம்ம புறா தொலைஞ்சி போவோம். அதனால் இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் கிளைமேட்டுகளை அனுசரித்து ஸ்டார்டிங்கில் ட்ரைனிங் எடுங்க. நாங்கள் ஏற்கனவே அனுபவப்பட்டனால ட்ரைனிங் விட தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு புறாக்களை ரிட்டர்ன் கொண்டு போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். கொஞ்சம் நல்ல வெளிச்சம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் புறாயை ஓப்பன் பண்ணி விட்டுருப்போம். ஏன்னா புறா வந்துடான்னுக்கிட்டு தெரியும். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு புறா ரொம்ப திணறும் ரூட்டை பிடிக்கிறது. அதனால் நாங்கள் பேர்டுகளை எப்படி பிடிச்சிட்டு போனோமோ அப்படியே கூட்டில் கொண்டு விட்டுட்டோம். இனி 2 நாள் இல்லைன்னா 3 நாள் கழித்த பிறகு கிளைமேட் சரியாயிட்டுனா நம்ம புறாக்களை கொண்டு விட்டோம்னா நம்மளுக்கு புறா தொலையது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரைனிங் கொண்டு போன புறாக்களை ரிட்டர்ன் கொண்டு வர்றது இதுதான் எங்களுக்கு முதல் ட்ரிப்பு. அது ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி தான். ஏன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய குறைவான புறாக்களை நம்ம இந்த மாதிரி கவனித்து எடுத்து கொண்டு போனால் தான் ஓரளவு புறாக்களை பந்தயத்தில் விட்டு நல்ல முறையில் ரிட்டர்ன் எடுத்து 1000 கிலோமீட்டர்லாம் ரிட்டர்ன் பிடிக்க முடியும். இப்போ நம்ம கூண்டில் அதிக புறாக்கள் இருந்துன்னா நம்ம தைரியமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் விளையாட பார்க்கலாம். ஆனால் குறைவான புறாக்களை வச்சு நம்ம பந்தயத்தில் கலந்துக்கிட போகிறோம்னா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த புதுசாக பந்தயம் ஓட்டக்கூடிய நண்பர்களும் புதுசாக ட்ரைனிங் போடக்கூடிய நண்பர்களுமே
பார்த்து கவனித்து ட்ரைனிங் கொடுங்க. கிளைமேட்டை அனுசரித்து ட்ரைனிங் கொடுங்க. அது நம்மளுக்கும் நல்லது, நம்மகிட்ட இருக்க ப்ராக்களுக்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்களில் நம்மளுடைய ப்ராக்கில் எத்தனை கிலோமீட்டர் ட்ரைனிங் கொடுக்குறோம், எப்படியெல்லாம் எவ்வளோ நேரத்தில் வருது, அதை பற்றி கொடுக்குறேன். ஓகே, பாய்.